வணக்கம் நேர்களே. குருவுடைய ஆதிக்கத்தை எப்படி இருப்புன்னு பார்க்கலாம். குரு 16 வருடம் ஒரு திசை. அவருடைய திசை 16 ஆண்டு காலம். ஒரு திசை 16 ஆண்டு காலம் குரு திசை கடக்கும் பொழுது ஒரு மனிதன் கீழ்நிலைக்குள் வந்து விடுவான். உதாரணம், கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு மனிதன் பிச்சைக்காரனாக வந்து விடுவான். குரு எப்பொழுதுமே எதையுமே நல்ல முறையிலையும் செய்வதில்லை. ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு மனிதனை பிச்சைக்கார நிலையில் கொண்டு போய் வைப்பது தான் இந்த குருவுடைய வேலை. குரு திசையில் ஒரு மனிதன் மனக்கோட்டை கட்டினால் கடைசியில் தெருக்கோடியில்தான் வாழ முடியும். குரு திசையில் மனக்கோட்டை கட்டினால் தெருக்கோடியில்தான் வாழ முடியும். உதாரணத்துக்கு கன்னிராசிக்காரனாக இருக்கிறவன் ஒவ்வொரு மனிதனும் இந்த குரு திசையில் தெருக்கோடியில் வசிப்பான். மரணம் சங்கிக்கும் நேரத்தில் அடுத்து வரக்கூடிய சனி மகா திசை 19 ஆண்டு காலம் கன்னிராசிக்காரனை கை கொடுத்து தூக்கி நிப்பாட்டும். குரு திசை கன்னிராசிக்காரனுக்கு பாவ நிலையையும் திருவோடும் கிட்டம். குரு திசை நடக்கும் கன்னிராசிக்காரர்கள் ஒவ்வொரு மனிதனும் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். இல்லாட்டினால் தெருக்கோடியில் வீதி உலா வரவிற்றும் அல்லது மரண ஓலையை ஏற்படுத்தும். நன்றி. இது உண்மை.